அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு செழிப்பை பார்க்க போகிறீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கை இதுவரை வறட்சியை பார்த்திருக்கலாம், கஷ்டத்தை பார்த்திருக்கலாம், வறண்டு போன அனுபவத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையை செழிப்பாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களுடைய கண்கள் செழிப்பை பார்க்கும்படியாக, நீங்கள் செழிப்பாய் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் என் கஷ்டத்தை மாற்றுவார், என் வறட்சியை மாற்றுவார், என் பொருளாதார நெருக்கடியை மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் என் ஆண்டவரால் மட்டுமே மாற்ற முடியும். அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய வசனத்தின்படி நான் நடப்பேன், அவருக்காக நான் வாழுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்க வாழ்க்கையை அவர் செழிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். செழிப்பை பார்க்க முடியாத உங்க வாழ்க்கை நஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கலாம். பொருளாதாரத்துல நஷ்டங்கள், வாழ்க்கையில நெருக்கடிகள், என்ன சம்பாதித்தாலும் பொத்தலான பையில விழுகிற ஒரு அனுபவம், மிச்ச மீதி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்துல நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், தொழில தோல்வி, இப்படி அநேக நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரால் தான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும், என் தொழிலை ஆசீர்வதிக்க முடியும், என் வேலையை ஆசீர்வதிக்க முடியும், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தரை சார்ந்திருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிக்கும்படி செய்வார். உங்களுடைய கண்கள் செழிப்பை பார்க்கும். இதுவரை நெருக்கடியை பார்த்த உங்க கண்கள், கஷ்டத்தை பார்த்த கண்கள், பொருளாதார கஷ்டத்தை பார்த்த கண்கள், உங்களுடைய இயலாமை சூழ்நிலையை பார்த்த கண்கள் ஒரு செழிப்பை பார்க்க போகிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை செழிப்பான ஒரு நிலமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எவ்வளவோ முயன்று பார்த்துட்டு எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, செழிப்பே இல்லை, கஷ்டத்தையே சந்தித்து கொண்டிருக்கிறேன், நஷ்டத்தையே சந்தித்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையில என்னைக்கு நான் செழிப்பை பார்க்க முடியும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.